ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பியிருக்கோன்னா, நான் சொன்ன மாரி இன்றைக்கி வந்து 2ஆம் நாள் வந்து திருவிழாவுக்கு தான் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 5 தேர் கிளம்பும். அதுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம். 7:00 ஆரம்பித்த மாதம் வந்து ஒரு 8:00 வந்து முடிஞ்சிடுச்சு. 9:00 தான் வந்து தேர் தூக்குவாங்க. தூக்கி வந்து ஊரை சுற்றி வரணும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தேருக்காக. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேர் பின்னாடி வந்து சுற்றி வருவேன். திருவிழாவினாலே வந்து செம ஜாலியாக இருப்போம் 1 வீக்கு. இப்போல்லாம் வந்து அது முடியாது. பாப்பா தம்பி இருக்கனால அவங்கள மெயின்டைன் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஊரை சுற்றி வர்றதுன்னா அவங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து நான் வந்து திருவிழா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எப்பயுமே எல்லா பொண்ணுங்களுமே வந்து அவங்க அம்மா வீட்டு சைடில் திருவிழா வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சின்ன பிள்ளையில அவங்க ஓடி ஆடி விளாண்ட இடம், நைட்டு ஃபுல்லாக வந்து திருவிழாவுக்கு வந்து விடிய விடிய திருவிழாவை பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு வருவாங்க. அதேமாரி தான் வந்து நானும் வந்து திருவிழா வந்து கொண்டாடுவோம். இப்போ மேரேஜ் பண்ணதுலேருந்து அங்கே வரைய முடியல. திருவிழாவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோமா, திருவிழாவை பார்த்தோமா, தேரை பார்த்தோமா, கோயில் போனோமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறோம். இதுக்கு முன்னாடி வந்து தேர் வந்து ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு வரணும். இப்போலாம் வந்து மாறிடுச்சு. வந்து சக்கரை வச்சு தான் வந்து தேர் வந்து இழுத்துட்டு வர மாரி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தேரை வந்து தூக்கிட்டு வருவோம். அது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் ஊரை சுற்றி வர்றது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து தேர் வந்து சீக்கிரமாகவே வந்து ஊரை சுற்றி வந்துடுது. அங்கே என்ன லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு தேரும் வரும்போது சம்மனசு கையில் வந்து மாலை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது ஒவ்வொரு தேருக்கிட்டையா எடுத்துகிட்டு போய் அந்த மாலையை வந்து போட வைப்பாங்க. போட வச்சுட்டு ஃபைனலாக வந்து செபஸ்தியாருக்கு தாங்க வந்து அந்த சம்மனசு வந்து மாலை போடுவாங்க. ஏன்னா எங்கள் ஊர் கோயில் வந்து செபஸ்தியார் கோவில். அதனால் வந்து செபஸ்தியாருக்கு தான் வந்து அந்த சம்மனசு வந்து மாலையை போடுவாங்க. அதுவுமே எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா வெடி தாங்க. திட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour கிட்ட வந்து வெடி வந்து வெடிக்குங்க. ஃபுல்லாக வெடி வெடிக்கிறது போட்டால் ரொம்ப லாங்காக வீடியோ போகும். அதனால் வந்து பாதி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆர்கெஸ்ட்ரா பார்த்தோம். அதுக்கப்புறம் சேர் கிடைக்காதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆர்கெஸ்ட்ரா வந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இவங்க யாருன்னே தெரியல. அவங்க வந்து டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாருமே வந்து பாட்டு பார்க்குறதோட இவங்க ஆடுறது தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 11 ஆகிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து சரி கோயிலுக்கு போயிடலாம், கூட்டம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். பசங்களும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களா, சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். கோயிலை பார்த்ததும் வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்து திரும்ப வந்துடுச்சு. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து திருவிழா அப்போ மட்டும்தான் வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு வருவேன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3, 4 மணி வரைக்கும் திருவிழானா வீட்டுக்கே போக மாட்டோம். கோவில்லே தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக. இப்போ வந்து எல்லாமே வந்து தலைகீழாக மாறி போயிடுச்சு. இது வந்து நம்ம ஊர் கோயில் தானான்னு சொல்லிட்டு நம்ம யாரோ மாரி போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது வந்து ஒரு மன கஷ்டமாக தான் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து மெழுகுவர்த்தி வந்து கொளுத்தி வச்சுட்டு அப்புறம் கொடிமரத்துக்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். கொடிமரமும் வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கோயிலும் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் வந்து திருவிழானா வந்து வளைமணி வாங்குறது தானே ஃபேமஸ்ஸு. வளைமணி வாங்கிட்டு அப்புறம் பசங்களுக்குமே வந்து விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில்